அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, பழனி மலையில் முருகப்பெருமானுடைய சிலை நவ பாஷாணங்களில் உருவாக்கிய வடிவமைத்த முனிவர் சித்தரான போகருடைய சீடர், போகருக்கு துணையாக இருந்த முனிவர் சித்தரான புலிப்பாணியார் அவர்கள் மேசலக்னத்தை பற்றி தன்னுடைய ஜோதிட பாடல்களை எழுதியிருக்கிற ஒரு சிறிய பாடலை, அந்த பாடலையும் அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? மேசலக்னத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருடைய சின்ன பாடல்ல, கேளப்பா மேடத்தில் செழித்த பேருக்கு, கேளப்பா மேடத்தில் செழித்த பேருக்கு கெடிதி மெத்த செய்வனடா கதிரோன் பிள்ளை. கேளப்பா மேடத்தில் செழித்த பேருக்கு கெடிதி மெத்த செய்வனடா கதிரோன் பிள்ளை. ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால், ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் குறையுமடா அன்பாய் கேளு, அவன் விதியும் குறையுமடா அன்பாய் கேளு. கூணப்பா கோணத்தில் இருக்க நன்று, கூணப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா. தானப்பா போகரோட கடாட்சத்தாலே தனவானாய் வாழ்ந்திருப்பான் திசையின் சொல்லே அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த மேசலக்னத்தை பத்தி என்ன, அந்த சனி பகவானை, மேசலக்னத்துக்கு சனி பகவான் என்ன செய்வார் அப்படிங்கிறத இந்த பலன் இந்த சின்ன பாடலை சொல்லியிருக்காரு. சரிங்களா? கேளப்பா மேடத்தில் செழித்த பேருக்கு கெடுதி மெத்த செய்பவனோட கதிரோன் பிள்ளை. கதிரோன்னா சூரியன், கதிரோனுடைய பிள்ளைன்னா சனி பகவான். ஜோதிடத்தில் சனி பகவான சூரியனுடைய மகனா சித்தரிக்கிறாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட சனி பகவான் மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேடத்தில் சனித்த பேருக்கு கெடுதி மெத்த செய்வனடா கதிரோன் பிள்ளை. மேசலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அதிகமான கெடுதி மெத்த, அதிகமான கெடுபலன்களை செய்வார் அப்படின்னு சித்தர் புலிப்பாணியார் தன்னுடைய பாட்டுல சொல்றார். மேடத்தில் செழித்த பேருக்கு கெடுதி மெத்த செய்வனோட கதிரோன் பிள்ளை. ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால், ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் குறையுமடா அன்பாய் கேளுங்கிறார். விதினா ஆயுள். ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் குறையுமடா அன்பாய் கேளுங்கிறார். அதாவது சனிபகவான் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்து, மேசலக்னத்துக்கு ஜாதகத்துல நல்ல வலுவான நிலையில இருந்து அவரு தசை நடத்தினார்னா, சரிங்களா, நல்ல பொருளாதார பலன்களை கொடுத்துருவார். நிலம் புலன் வீடு மன நல்ல செல்வாக்கு கொடுத்துருவார். 10 11ஆம் அதிபதி இல்லைங்களா, 10க்குண்டான தொழில் ரீதியான சிறந்த பலன்களையும் 11க்குண்டான லாப பலன்களையும் தனஸ்தான தன வரவு பலன்களை, தன யோக பலன்களை சிறப்பா கொடுத்துருவார். ஆனா ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் குறையுமடா அன்பாய் கேளு. விதினா ஆயுள். இப்படி பொருட்காரகத்துவ ரீதியா சிறந்த பலன்களை மேசலக்னத்துக்கு தரக்கூடிய சனி பகவான் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்கிற போது, வலுவான நிலையில் இருக்கிற போது, பொருட்காரகத்துவ ரீதியான பலன்களை அள்ளி தருகிற அதே சனி பகவான் ஆயுளை குறைச்சிருவார், உயிர்காரகத்துவ பலன்கள்ல கெடுதல் பண்ணிடுவார் அப்படிங்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கு சனி பகவான் பகை கிரகம் மட்டும் அல்ல. செவ்வாய் சனியும் ஜென்ம விரோதிகள், கடும் பகை கிரகங்கள். சரிங்களா? இந்த அமைப்புல அவர் மேசலக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, ஜீவனாதிபதி, தொழிற்ஸ்தானாதிபதிங்கிற 10ஆம் அதிபதி, லாபாதிபதிங்கிற 11ஆம் அதிபதியும் கூட. ஆனா அவர் பகை கிரகம் மட்டுமல்லாமல் பாதகாதிபதியாகவும் மாறிவிடுகிறார். சரிங்களா? சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, மேசலக்னம் சரலக்னம். சனி பகவான் பாதகாதிபதி. இதுல பகை கிரகம் ஆகிறார், கடும் பகை கிரகம் ஆகிறார். கடும் பகை கிரகமாகி பாதகாதிபதியுமாகி சனி பகவான் மேசலக்னத்துக்கு வலுவா இருக்கிற போது பொருட்காரத்து பலனை சிறப்பா கொடுத்தால் பாதக பலனையும் அதே அளவுக்கு வலுவா கொடுத்துருவாருங்கிறார். அதனால என்னங்கிறார்னா, பூனப்பா கோணத்தில் இருக்கு நண்டு கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பாங்கிறார். பூனப்பா கோணத்தில் இருக்கு நண்டு கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா. சனி பகவான் மேசலக்னத்து கேந்திரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறார். கேந்திர ஸ்தானங்கிறது 4 7 10 இல்லைங்களா? 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடம் கேந்திரஸ்தானமான அந்த பாவங்களில் எந்த இயற்கை அசுப கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நல்ல வலிமை பெற்ற கிரகங்களாக, பலம் பெற்ற கிரகங்களாக செயல்படும்.
சரிங்களா? பாவகிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற போது 4, 7, 10 இருக்கிற போது மிகுந்த வலிமையோடு செயல்படக்கூடிய அமைப்பை பலத்தை பெற்றுவிடும். அதனால மேச லக்னத்துக்கு கடும் பகை கிரகமான பாதகாதிபதியான சனி பகவான் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பொருட்காரத்து பலனை அள்ளி கொடுத்துருவார். அதே நேரத்துல பாதக பலனை கடுமையா கொடுத்துருவார். எந்த அளவுக்கு பொருட்காரத்து பலனை கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு உயிர்காரத்து பலனையும் கடுமையான கெடுபலனை தந்து விடுவார், ஆயுள குறைச்சிருவார் அப்படின்னு மகான் போகருடைய சீடரான புலிப்பாணியார் சித்தர் சொல்றார். அதனால என்னங்கிறார்? கூணப்பா கோணத்தில் இருக்க நன்றுங்கிறார். கேந்திரத்தில் கூடாதப்பா, கூணப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனே கேந்திரத்தில் கூடாதப்பாங்கிறார். கோணத்தில் இருக்கலங்கிறார். கோணம்னு என்னங்க? திரிகோணம். திரிகோணம்னா 5, 9ஆம் இடம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்களா, எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்தில் என்ன லக்னம் 1, அடுத்து 2, 3, 4, 5 அந்த 5ஆம் இடமும் அதே மாதிரி 5ல இருந்து அப்படியே 1ல இருந்து 9ஆம் இடம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் எந்த ஜாதகமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் யோகஸ்தானங்கள், சுபஸ்தானங்கள் அந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஸ்தானங்கள் என்பது ஜோதிடத்தினுடைய விதி. சரிங்களா? இந்த அமைப்புல புலிப்பாணியார் சொல்றாரு, கேந்திரத்தில் இருக்கக்கூடாது, பகை கிரகம் பாதகாதிபதி வலிமை பெற்று விடுவார். ஆனா அந்த மேசத்துக்கு நன்மை செய்யக்கூடிய திரிகோணஸ்தானமான 5, 9 இருப்பது நல்லது. சிறந்த தனவானாய் வாழ வைப்பார், ஆயிலையும் தந்து விடுவார். தானப்பா போகரோட கடாட்சத்தாலே தனவானாய் வாழ்ந்திருப்பார், திசையில் கூறே அப்படிங்கிறார். சரிங்களா? அதனால சனி பகவானை பொறுத்தளவு மேச லக்னத்துக்கு கடும் பகை கிரகம், மிகுந்த பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி கிரகம், கெடுபலனை அதிகமாக தரக்கூடிய கிரகம் என்கிறதுனால எந்த வகையிலும் பலம் அடையக்கூடாது, கேந்திரத்தில் இருக்கக்கூடாது, திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது. அப்படி திரிகோணத்தில் இருக்கிற போது ஆயிலையும் சிறப்பா தந்துருவார். பொருட்காரத்து ரீதியான செல்வச் சேர்க்கை, அவர் தசை வரும்போது செல்வச் சேர்க்கை, வீடு மனை வாசல் எல்லாத்தையும் சிறப்பா கொடுத்துருவார். அப்படிங்கிறதான் கேளப்பா மேடத்தில் செழித்த பேருக்கு, கேளப்பா மேடத்தில் செழித்த பேருக்கு கெடுதிமத்த செய்வனடா கதிரோன் பிள்ளை, ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் மீந்தால் அவன் விதியும் குறையுமடா அன்பாய் கேளு, பூணப்பா கோணத்தில் இருக்க நன்று, பூணப்பா கோணத்தில் இருக்க நன்று, கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா, தானப்பா போகரோட கடாட்சத்தாலே தனவானாய் வாழ்ந்திருப்பான் திசையின் சொல்லே என்று மேச லக்னத்திற்கு சனி பகவானுடைய நிலையை இந்த சிறிய பாடலின் மூலம் முனிவரும் சித்தருமான புலிப்பாணியார் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.